என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவநீதி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 3வது அதிகாரம் 20 26 வசனங்கள் வரை. தேவநீதி. இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவர். ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்பது உண்மையான கூற்றுதான். என்றாலும் மனுஷனால் நீதிமானாக வாழ முடியவில்லை என்பது வேதனைக்குரிய செய்தி. மனுஷனால் நீதிமானாக வாழ முடியாவிடினும் தேவன் அவனை நீதிமானாக்குகிறார். அவரால் மட்டுமே நீதிமானாக்க முடியும் என்பது மகிழ்ச்சி. மனிதன் கண்ணாடி குவளையினின்று வெளியே வர முயலும் தவளை போன்றவன். எத்தனை புத்தி சொன்னாலும், எத்தனை முறை நல்ல தீர்மானங்கள் எடுத்தாலும் மனிதனால் பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வு வாழ முடியவில்லை. எனவே மனிதன் மீண்டும் பரம ஏதேனுக்குள் தேவனோடு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டுமெனில் அவரேதான் அவனை நீதிமானாக்க வேண்டும். நியாயப்பிரமாண காலத்தில் மனிதன் தன் பாவத்தை நிவாரணம் செய்வதற்காக பாவ நிவாரண பலி செலுத்தினான். அந்த பலியை செலுத்தும் போதும் பாவ உணர்வு எதுவும் இன்றி பலி செலுத்தினால் போதும், பாவம் தீரும் என்று நினைத்தான். பாவத்தை விட்டு மனம் திரும்பி வாழும் சிந்தை அவனுக்குள் வரவில்லை. எனவே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க அவனுக்கு வழியே இல்லை. ஆகையால் தேவன் மனிதர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பொருட்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். தேவகுமாரனான கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். மனம் திரும்பிய மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று போதித்தார். தேவனோ ஆடு மாடு போன்ற மிருக பலி இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்னும் தன் மகனையே சிலுவையில் பலியாக்கினார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கி சிலுவையில் பலியாக்கினார். ஒட்டுமொத்த உலகின் பாவத்துக்காய் பாவமில்லாத தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து பலியானார். தான் படைத்த மனிதனின் பாவத்தை போக்க தெய்வமே பலியானதால் பாவ தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மனிதருடைய அநீதிகள் அகற்றப்பட்டன. தேவ நீதி என்பது இதுவே. உன் தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், அனுபவித்து தீர்த்தேன் என்பதுவே தேவநீதி. இதை நம்பினால், விசுவாசித்தால் மட்டுமே அந்த தேவநீதி நமக்கு கிடைக்கும். வேறு பாவ பலி தேவையில்லாது போகும். இந்த தேவநீதியே சிலுவையின் ரகசியம். என் பாவத்தோடு நான் மரித்தால் எனக்கு நரகம். என் பாவத்துக்காக இயேசு மரித்ததால் எனக்கு மோட்சம். என் பாவத்தோடு நான் மரித்தால் எனக்கு நரகம். என் பாவத்துக்காக இயேசு மரித்ததால் எனக்கு மோட்சம். பரிசுத்தமாக்கிடுமே இந்த நீதிகள், அழுக்கான கந்தையை பரிசுத்தமாக்கிடுமே. கரைப்பட்ட என் உள்ளத்தை சிலுவையின் இரத்தத்தினால் கழுவியருளும். கரைப்பட்ட என் உள்ளத்தை சிலுவையின் இரத்தத்தினால் கழுவியருளும். பரிசுத்தமாக்கிடுமே. ஜெபம். இறைவா, என் பாவத்துக்காக உம்முடைய மகன் பலியானார் என்ற சத்தியத்தை நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆமேன்.